நடிகை நயன்தாராவின் ஆவணப்படம் வெளியாகி சமூக ஊடகங்களில் அதிகம் பேசப்பட்டு வரும் நிலையில் தனது ஆவணப்படத்திற்கு தடையில்லா சான்று வழங்கிய 19 தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு நடிகை நயன்தாரா நன்றி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் விமல்ராஜ். விமல்ராஜ், வணக்கம். நடிகை நயன்தாரா இது சம்பந்தமாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் பதிவு செய்திருக்கிறார், யார் யாருக்கெல்லாம் தனது நன்றியை தெரிவித்திருக்கிறார், விரிவான தகவல்கள். வணக்கம். நயன்தாராவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது ஆவண படமானது வெளியானது. அந்த ஆவண படத்தில் அவரது தனிப்பட்ட சினிமா வாழ்க்கை, காதல், திருமண வாழ்க்கை ஆகியவற்றை தழுவி இந்த ஆவண படமானது உருவாகி இருந்தது. இந்த ஆவண படத்தில் தவிர்க்க முடியாத காரணங்களால் அவர் நடித்த திரைப்படங்களின் காட்சிகள், பாடல்கள் இடம்பெற காரணமாக இருந்தது. இந்த காட்சிகளுக்கு அனுமதி வழங்க, அதாவது காப்புரிமை வழங்கிய அனைத்து தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் நடிகை நயன்தாரா அவர்கள் தனது நன்றிகளை தெரிவித்திருக்கிறார். நடிகர் தனுஷின் தயாரிப்பில் நானும் ரவுடிதான் திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த காட்சிகளுக்கும் பாடல்களுக்கும் தனுஷ் அவர்கள் தரப்பிலிருந்து எந்த அனுமதியும் வழங்கப்படாத நிலையில் அவரை தவிர்த்து மற்ற இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறார் நடிகை நயன்தாரா. அந்த வகையில் தற்போது அவர் விட்டிருக்கிற அறிக்கையில் இந்த ஆவணப்படத்தில் தன் பயணத்தில் இடம்பெற்றிருந்த அனைத்து திரைப்படங்களின் காட்சிகளையும் பயன்படுத்த எந்த தயக்கமோ தாமதமோ இல்லாமல் தடையில்லா சான்றிதழ் வழங்கிய அத்தனை தயாரிப்பாளர்களுக்கும் எனது பேரன்பும் என்றென்றும் என் நன்றியை நினைவில் கொள்வேன் என தெரிவித்திருக்கிறார். அந்த வரிசையில் ஷாருக் கான், அவரது மனைவி கௌரி கான் அவர்களுக்கு ரெட் சில்லி என்டர்டைன்மெண்ட்டுக்கு தனது நன்றிகளை தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் தமிழ் சினிமா துறையில் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்களுக்கு கவிதாலயா புரொடக்ஷனுக்கு தனது நன்றிகளை தெரிவித்திருக்கிறார். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரனுக்கு தனது நன்றிகளை தெரிவித்திருக்கிறார். வேல்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் சார்பாக ஐசரி கணேசன் அவர்களுக்கும், ஏஜிஎஸ் நிறுவனம் சார்பாக கல்பாத்தி அகோரம் அவர்களுக்கும், ரெட் ஜெயின் மூவி சார்பாக உதயநிதி அவர்களுக்கும் தனது நன்றியை தெரிவித்திருக்கிறார். அதே போல் சிவாஜி புரொடக்ஷனுக்கு ராம்குமார் கணேசன் அவர்களுக்கு தனது நன்றியை தெரிவித்திருக்கிறார். மேலும் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் எஸ்ஆர் பிரபு அவருக்கு தனது நன்றிகளை தெரிவித்திருக்கிறார். இது போல கிட்டத்தட்ட 19 தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும், தமிழ் இண்டஸ்ட்ரியில் உள்ள தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் தனது நன்றிகளை நயன்தாரா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் மற்ற சினிமா துறை, அதாவது மலையாளம், தெலுங்கு வட்டத்தில் உள்ள தயாரிப்பாளர்களுக்கும் ப்ரொடியூசர்களுக்கும் தனது நன்றிகளை நயன்தாரா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த நன்றி தெரிவிக்கும் அறிக்கையில் தனுஷ் அவர்களை தவிர்த்து மற்ற இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் தனது நன்றிகளை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி விமல்ராஜ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.